ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து இப்படி இருந்தால் இப்படி வருது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இதுல எல்லாமே பிளஸ். ஆர்கே வெள்ளிமேகம் படம் பார்த்தோம். ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இடைவேளைக்கு அப்போ வந்து படம் நல்லா இருக்குது. நல்ல மாதிரியே வர்றாரு. ஹீரோவா வில்லனா என்னன்னு தெரியுமா இன்றைக்கி. ஆனால் கடைசியாக பார்த்தா அவர் தான் ஹீரோ மாதிரி தெரியாது. கடைசியாக வில்லனே அவர் தான். விசித்திரன், சுப்பிரமணியம் படத்தில் நடித்த விசித்திரன் அவர்கள் நல்லா நடிச்சிருக்கிறாரு. படம் வந்து கிளைமேக்ஸ்லாம் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸு. சினிமா வச்சு சினிமா கதையை பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது. பாட்டு 4 பாட்டு சூப்பர் பாட்டு. கடவுள் கொடுத்த காதல்ங்கிற பாட்டுலாம் சூப்பர் பாட்டு. அவர் விசித்திரன் தான் அந்த படமே, அந்த பாட்டே பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹீரோ மாதிரி அந்த பாட்டு பண்ணுறாரு. கடைசியாக பார்த்தா அவர் தான் வில்லனே. கதை வந்து சொல்ல வராங்க அப்படின்னா படம் நல்லா இருக்குது மொத்தத்தில். அதை கதையை வந்து புரிஞ்சிக்க முடியாது ஓப்பனிங்கில் இல்லாட்டாலும். இடைவேளைக்கு அப்புறம் வந்து படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆர்கே வெள்ளிமகனா வந்து அந்த படத்துடைய வில்லன், மெயினான வில்லனே, அதாவது ஹீரோ மாதிரி இருக்கிறவர் வில்லன் மாதிரி ஆகிறது காரணமே அந்த ஆர்கே தான். ஆர்கே தான், அதுதான் படத்துடைய கருவே. அவ்வளோதான். காதல் டச்சுக்கெலாம் வந்து விசித்திரன் இருக்கார். சுப்பிரமணியாபுரம் படத்தில் நடித்த விசித்திரன் அவர் வந்து இடைவேளைக்கு அப்புறம் வந்து காதல் காட்சிகள் வந்து ஒய்ஃபோட ரொம்ப பாசமாக இருக்கார். ஒய்ஃபு சாதுக்கு அந்த ஆர்கே தான் காரணமாக இருக்கார். சின்ன பையனாக இருக்கையிலே அந்த காரணத்தை வச்சு தான் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோ மாதிரி இருக்காரு. கடைசியாக பார்த்தா அவர் தான் வில்லனே, விசித்திரன் தான் வில்லனே. இல்லை, அது ரியாலிட்டிக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வந்து இப்படி இருந்தால் இப்படி வருது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விசித்திரன். சுப்பிரமணியபுரம் சிறுத்தையெல்லாம் நடிச்சிருக்கேன். இப்போ என்னோடய படம் ஆர்கே வெள்ளிமேகன் ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு மக்களோட பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருக்குது, மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. செயின் சாவக்கடன் அந்த படம் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க படம் பார்க்கணும், ஒரு புது தம்பதிகள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்நியோன்யமான ஒரு பாடல் ஒன்று உள்ளே இருக்குது, அதில் ஒரு பெரிய ஜீவன் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுங்கிறத நான் வந்து ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் வந்து படம் பாருங்கள். அதே மாதிரி இந்தியன் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்திபன் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதோடு சேர்த்து எங்களுக்கும் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் ரூபேஸ்வரன் பாபு பேசுகிறேன். ஆர்கே வெள்ளிமேகம் என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி. இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஒரு த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரி ஜானர்ஸில் வந்து இந்த படம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து நம்ம ரோகிணி தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து 3 படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12th அதான் இந்தியன் 2, பார்த்திபன் சாரோட மூவி 10th அண்ட் ஆர்கே வெள்ளிமேகம். எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். நல்ல படம் எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சூப்பர் செல்வா. நான் ஆக்சுவலாக சிங்கர் ஃபார் லாஸ்ட் 40 years பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வணக்கம். என் பேர் வந்து செல்வமணி என்கிற சூப்பர் செல்வா. நான் 40-50 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறேன். அதாவது ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் இருக்கிறேன். மியூசிக் ஆக்சுவலாக ஐ மியூசிஷியன், தட்ஸ் ஆல். பட்டு சடனாக என்னுடைய நண்பர் வில்லன் கேரக்டர் அவர் கூப்பிட்டுருந்தார். அவர் படத்தை வந்து பாருங்கன்னாரு. நான் இன்ன வரை தியேட்டருக்குள்ளே போனது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அதை போய் வர உக்காந்துருக்கணுமா, அதெல்லாம் போகிறதில்ல. ஸோ சடனாக ஒரு படம் வெளியே பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஆர்கே வந்து ஆர்கே தான். அதாவது இந்த படம் ஆர்கேயில் எல்லாருக்கும் கே தான் வெற்றி. ஸோ அது சொல்ல வரேன். ஸோ இந்த படத்துடைய டேரக்டர், சூப்பர் டேரக்டர் மிஸ்டர் சைனு சார், அவர் ஃபுல் நேம் தெரியாது, சைனு. படத்தை வந்து நானும் கேஷுவல், என்ன போன வாரம் கூட ஒரு இதுக்கு ப்ரீவியூ கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, அது ஒரு மாதிரி டெல்லாக போயிடுது. இது என்ட்ரன்ஸில் உள்ளே அப்படி போய் உக்காந்த உடனே அந்த மியூசிக்கை வச்சு இது பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம், அந்த அளவுக்கு அவர் இப்போ உணர்ந்து பண்ணியிருக்காரு. அது ஆர்கே சாருக்கு நன்றி.
பாட்டு வந்து ரொம்ப நல்லா அனுபவிச்சு பண்ணியிருக்காங்க. அவர் மியூசிக்கல் பேர் எனக்கு தெரியாது, பட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ண. பட் ரீ ரெக்கார்டிங் அருமை சார். பெரிய பெரிய படத்துக்கு போடுற ரீ ரெக்கார்டிங்கில் போட்டிருக்காங்க. அந்த இசை வல்லுநருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்படி மிஸ்டர் வில்லன் ஒரு கேரக்டர் பண்ணிக்காருங்க. ஓப்பனிங்லாம் பார்க்கும்போது அவர் வந்து யாரும் மைண்ட் பண்ண மாட்டாங்க, அவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கேரக்டர். அந்த படத்துக்கு பேக் போன் அவர் தான். இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். பேக் போன் இல்லை. ஆமாம், நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் இவர் வந்து நம்பர் 1. ஆனால் படம் பார்க்கும்போது தெரியாது அவர் அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணுவாருன்னு. அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ஆக்டர், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மற்றவங்க எல்லாரும் காலி பண்ண, ஏன்னா போட்டி போட்டு நடிக்கிறாங்க, எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக படம் வந்திருக்கு. இது வந்து மக்கள் மனதில் எப்போ சேருதோ அன்றைக்கி இவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஜனங்களுக்கு புரியும். அது வரை கொஞ்சம் நம்ம பொறுத்து நான் பார்க்கலாம் படம் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து 1 வாரம் 1 நாள் பெரிய சக்ஸஸ் தான். இது கண்டிப்பாக 10 வாரம் ஓடும். அதெல்லாம் என்னோட உண்மையை சொல்லிட்டேன், யார் மனதும் புண்படுத்தவில்லை. மிக அருமையான ஒரு படம் ஆர்கே சாருக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.